வழிகட்ட இயக்கம் என்று நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் சரியான மறுநாடி சாட்டை அடி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமது ஊரிலேயும் உலகளாவிய அளவிலே இந்தியாவிலேயும் அந்த ஜமாத்தே இஸ்லாமி என்பது சற்று மங்கியது. அதற்கு பிறகு இன்னொரு நமது ஊரிலேயும் உலகளாவிய அளவிலே இந்தியாவிலேயும் அந்த ஜமாத்தே இஸ்லாமி என்பது சற்று மங்கியது. அதற்கு பிறகு இன்னொரு கொள்கை வந்தது. அதுதான் தப்லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். நாம் சொல்லிக் கொள்கிறோம், நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் கொள்கையை சேர்ந்தவர்களில் சிலருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. தப்லீக்காரர்கள் நல்ல வேலையைத்தானே செய்கிறார்கள், தொழுகைக்காக அழைக்கிறார்கள், குடிகாரனை திருத்துகின்றார்கள், விபச்சாரியை நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், மது சூது கொலைகாரனை எல்லாம் திருத்தி பள்ளிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் ஆட்சேபனை செய்யவில்லை, நாமும் அதோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். அவருடைய கொள்கை என்ன என்று என்றாவது விசாரித்திருப்பீர்களா? அவருடைய உள்ளும் புறமும் ஒன்றாக இருந்தால் அவர்களோடு தோல் கொடுத்து அவர்களோடு இயக்க பணி செய்ய தயாராக இருக்கிறோம். மாறாக எங்களுடைய வெளிரங்கம் வேறு, உள்ரங்கம் வஹாபியத் என்று சொல்வார்களே, ஆனால் அவர்களை எந்தெந்த முறைகளில் எதிர்க்க வேண்டுமோ அதற்கு எதிர்ப்பதும் தயாராக இருக்கிறோம். சில மக்களுக்கு நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் கொள்கையை சேர்ந்தவர்களுக்கு தெரியவில்லை. அவருடைய தாலீமை பார்த்து சொல்லுகிறார்கள், நல்ல வேலையைத்தானே வாசிக்கின்றார்கள், நல்ல வேலையைத்தானே செய்கின்றார்கள் என்று. நான் ஆரம்பத்திலே சொல்லியதை போன்று வஹாபிசத்தை, அந்த ஒரே சரக்கை வேறு லேபிளிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டுமென்றால் சிந்தித்து பாருங்கள், அந்த கொள்கை இயக்கத்தை சார்ந்த உலமாக்களுடைய பேச்சை கவனித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூட நம்பிக்கை என்பது வந்துவிடக்கூடாது என்பது சமீபத்திலே பேசப்பட்ட பேச்சு, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அரபி மதரசாவிலே பெண்களுக்கு உரையாற்றிய போது அந்த ஆலிம் சொல்லுகின்றார், நம்பிக்கை ஈமான் என்பது நம்முடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ் ஒருவனிடத்திலேயே இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒளிமார்களிடத்திலேயோ நபிமார்களிடத்திலேயோ இருக்கக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூட நம்முடைய நம்பிக்கை வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு என்ன பெயர்? ஒரு மனிதன் 1,00,000 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு தடவை கூட சொல்லவில்லை. அவனுக்கு முஸ்லிம் மோமின் என்று பெயர் சொல்ல முடியுமா? வேணுமென்றால் முவஹித், ஏகத்துவவாதி என்று சொல்லலாம். இந்த கொள்கை குறைஷி காபிர்களிடத்திலும் இருந்தது. சில குறைஷி காபிர்கள் இமாம்கள் ஷிர்கினுடைய வகைகளை எழுதும் போது குஃபார் குறைஷிகளில் குறைஷி காபிர்களிடத்தில் இணை வைப்பு எந்தெந்த முறைகளில் எல்லாம் இருந்தது என்று ஒரு பட்டியலிடும் போது சுருக்கமாக சில நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டும் போது ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை கூட அவர்கள் மறக்கவில்லை. அந்த குறைஷி காபிர்கள் அபூஜஹில் போருக்கு வரும்போது காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு ரப்புல் காபா என்று சத்தியம் செய்து விட்டுதான் பத்ர் யுத்தத்துக்கே வந்தான். அந்த குறைஷி காபிரிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்கள் சத்தியம் செய்வது ரப்புல் காபா வல்லாஹி தல்லாஹி. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். வல்லாஹி தல்லாஹி அன்ஷுதுக பில்லாஹ். ஹஜ்ரத் ஸைத் இப்னு தஸினா என்ற ஒரு சஹாபி மக்காவிலே, இந்த ஸைத் இப்னு தஸினா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை ஒரு முற்றுகையிட்ட அபூ சுஃபியானும் அபூ சுஃபியானுடைய கூட்டத்தார்களும் அபூ சுஃபியான் கேட்கிறார், அன்ஷுதுக பில்லாஹ் யா ஸைத், ஸைதே அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், கலிமா சொல்வதற்கு முன்னால், அன்ஷுதுக பில்லாஹ் யா ஸைத், ஸைதே அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் இந்த இடத்திலே உன்னை நான் கேட்கிறேன், நானும் எனது படைகளும் உன்னை கைது செய்துவிட்டோம். இந்த இடத்தில் உனது தூதராகிய உனது தோழராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் நீ என்ன செய்வாய்? ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியானே, எனது உயிரினுமினி எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை நான் எனது மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருந்து கொண்டு நான் அதை சகிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அபூ சுஃபியான் சொன்னார், ஏனைய தோழர்களை பார்த்தீர்களா, இவருடைய ஈமானுடைய உறுதியையும் இவருடைய முஹப்பத்து ரசூலையும், இந்த அல்லாஹ்வுடைய அந்த நேசமும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசமும் இந்த தோழர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒரு காலம் முஸ்லிம்களை வெற்றிக் கொள்ள முடியாது என்று அபூ சுஃபியான் சத்தியமிட்டது அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டுதான் சத்தியம் செய்தார். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே, லஇன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ், நாயகமே அந்த குறைஷி குஃபார்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள்,
மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்றால் அவர்கள் அந்த லாத்து அல்லது உஸ்ஸா அல்லது ஹுபல் இந்த சிலைகள் தான் படைத்தது என்று சொல்ல மாட்டார்கள். லா யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். ஏன் காபிரா போனா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த குறைஷி குஃபார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள். எனவே 1,00,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஒரு தடவை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாதவன் அவன் மோமின் அல்ல, முஸ்லிம் அல்ல. வேண்டுமென்றால் ஒரு ஏகத்துவவாதி என்று சொல்லலாம் என்று நம்முடைய சொந்த கருத்தல்ல, இமாம்களுடைய தீர்ப்பு. ஆக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளாத வரை ஒரு மனிதன் ஈமானுடைய மறுபாதையை அடைந்து கொள்ள முடியாது. ஈமான் என்பதற்கு தமிழிலே பொருள் தான் நம்பிக்கை. ஸல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத், அவர்கள் காட்டிய அனைத்து சுன்னத்தான வணக்கங்களையும் அவர்களுக்கு உரிய அத்தனை அம்சங்களையும் அவர்களுடைய தகுதிகள், அவர்களுடைய அந்தஸ்துகள் இவைகளில் எதிலேயும் குறைவு ஏற்படுத்தாமல் அதை அப்படியே ஈமான் கொள்வதற்கு பேருதான் நபியின் மீது வைக்கக்கூடிய ஈமான். அல்லாஹ்வின் மீது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமான் கொள்வது அந்த அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிஃபத்துக்கள், கண்டிப்பாக இருக்க வேண்டிய சிஃபத்துக்கள், அறவே இருக்காத முஸ்தஹீலான சிஃபத்துக்கள், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஜாயிஸான சிஃபத்துக்கள், இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தமான தன்மைக்கு எந்த விதத்திலேயும் மாறுதல் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆகவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நம்முடைய நம்பிக்கை அவர்கள் மீது வந்துவிடக்கூடாது என்று அந்த ஆலிம் அவர்கள் அந்த பயானிலே பேசியிருக்கிறார். அது தனிப்பட்ட விடயம், தனிப்பட்ட இடத்தில் சொல்லப்பட்டது. எனவே அது எங்களுக்கு தேவையில்லை என்று நான் விட்டுவிட முடியாது. காரணம், அவர் அதுக்கு பின்னால் சொல்லக்கூடியது இந்த தீனுடைய வேலை, இந்த தப்லீகினுடைய வேலை, இதுதான் உண்மையான பாதை, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் இந்த பணியை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். நாம் கேட்கிறோம், உங்களுடைய அகீதா அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் கொள்கையாக இருந்தால் வாருங்கள், நாளையிலிருந்து நாங்களும் அதற்காக முயற்சிகளை செய்கிறோம். உங்களுடைய கொள்கைகளை தெளிவுபடுத்துங்கள், உள்ளொன்று வெளி ஒன்றாக பேசாதீர்கள். அது முனாஃபிகீன்கள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களின் அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒய்தா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை கண்டால், சஹாபாக்களை கண்டால் அந்த குறைஷி நயவஞ்சகர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் மூமின்கள் என்று. வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்ற குறைஷி குஃபார்கள் அவர்களுடைய ஷைத்தான்களிடத்திலே அவர்கள் திரும்பி சென்று விட்டால், நீங்கள் முஹம்மது இடத்திலே சென்று மூமின்கள் என்று சொன்னீர்களாமே என்று அவர்கள் தலைவர்கள், ஷைத்தான் தலைவர்கள் கேட்டால், காலு இன்னா மஅக்கும், இல்லை இல்லை நிச்சயமாக நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். அப்ப அங்க அப்படி சொன்னீங்களே, இன்னமா நஹனு முஸ்தஹ்சியூன், நாங்க அவர்களை நையாண்டி கேலி செய்தோம். இதான் முனாஃபிக்கினுடைய அடையாளம். சூரத்து பக்ராவில் அல்லாஹ் காபிர்களை பற்றி 4-5 இடத்துல தான் சொல்லுகிறான். அந்த காபிர்கள் இன்னல்லதீன கஃபரு, ஆனா முனாஃபிகீன்களை பத்தி 13 ஆயத்துல சொல்றான். பயங்கரமான டேஞ்சரானவன் இந்த முனாஃபிக் தான். எதிரிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, எப்போதும் நம்ம எதிர்ப்பான், தாக்குவான். நம்மோடு இருந்து கொண்டு நல்லவர்களை போன்று நடித்துக் கொண்டு நயவஞ்சகத்தனம் செய்ய இவன் ஆக டேஞ்சரானவன். புகாரியில ஒரு ஹதீஸ் வருகிறது, தஜிது அஷத்தன் நாசி அதாபன் யௌமல் கியாமத்தி தல் வஜ்ஹைன் அல்லதி யாதி ஹாஉலாஇ பிவஜ்ஹின் வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின். நீங்கள் மக்களிடத்திலே ஆக மிக மோசமான, ஆக படு கேடு கெட்டவனை கண்டு கொள்வீர்கள், 2 முகமுடையவன். யாதி ஹாஉலாஇ பிவஜ்ஹின், இங்கு ஒரு முகத்தோடு வருவான், வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின், அங்கு வேற ஒரு முகத்தில் வருவான். அந்த முனாஃபிக் டபுள் கேம். ஆகவே அகீதாவிலையும் டபுள் கேம் இருந்தால் அவனும் முனாஃபிக் என்பது எந்த விதமான சக்கு சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ், உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தாத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் பொய் சொல்ல முடியுமா? அல்லாஹ் பொய் சொல்லுவானா? தப்லீக் இயக்கத்தினுடைய தலைவர் ரஷீத் அஹமது கங்கோஹி அவர் சொல்லுகிறார், நாம் சொல்லக்கூடிய அத்தனை ஆதாரங்கள் யாருக்கும் தேவைப்பட்டால் தாராளமாக அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். கட்டுக்கதைகள் அல்ல. அகாயிதுல் வஹாபியா, இறைவன் பொய் சொல்லலாம். மௌலவி இஸ்மாயில் தெஹ்லவி தனது ஏக் ரோசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலை, உருது நூலிலே 145வது பக்கத்திலே சொல்லுகின்றார், அல்லாஹ் பொய் சொல்வது முஹால்,
அசம்பாவிதம் என்று சொல்வதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம்.